ரிஷபத்துக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கடகராசியில் இருந்தார், பகை வீட்டில் இருந்தார். அங்கே ஒரு பெருசா சொல்லிக்கிறப்ப ஒரு அமைப்பை கொடுக்கல. ஒரு சில பேருக்கு ஜாதக அமைப்புல பார்க்கும்போது ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஒரு குழப்பத்துல இருக்காங்க, ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டு கிடையாது. வேலை குத்தியத்துல ஒரு மாற்றங்கள், படிப்பு கல்வியில மாணவர்கள் சார் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு யோகத்தை கொடுக்கல. ஒரு மந்தமான தன்மைகள். ஏன்னா இதுக்கு முன்னாடி புதன் கொஞ்சம் வக்ரமா இருந்தா, அப்ப வக்ரமான ஒரு பலனை கொடுத்தாரு. குடும்பத்துல, உங்களுடைய பேச்சுல, படிப்பு கல்வியில, உத்தியோகம், இது எல்லாமே ஒரு சில தடைகளை கொடுத்தாரு ரிஷபத்தை பொறுத்தவரை. தொழிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு மந்தமான ஒரு தன்மையை கொடுக்குறாரு. இப்ப சனி பகவான் வேற வக்ரமா வேற ஆயிருக்காரு. 9, 10 வக்ரம் ஆகுது. அப்ப வக்ரமாகும் போது ஒரு சில பேருக்கு சனி பகவான் யோகமா இருந்தா யோகமான பலனை கொடுப்பாரு, யோகம் இல்லைன்னா யோகம் இல்லாத பலனை கண்டிப்பா கொடுப்பாரு. அது சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற இடத்தை பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும். என்னை பொறுத்தவரையும் இனிமே பெருசா பாதிப்பு இருக்காது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய நல்ல